Hello everyone. Today motivation series 7-day series ஓட day 6 டைம் ரியாலிட்டி டைம் போயிட்டே இருக்குது. நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னு நிறைய பேருக்கு நிறைய கேள்வி இருக்கும். உங்களுக்கு தெரியுமா, டைமுக்கு ஒரு ஸ்பெஷல் குவாலிட்டி இருக்குது. அது யாருக்குமே வெயிட் பண்ணாது. நம்ம ரிலாக்ஸாக இருந்தாலும் டைம் போயிட்டே இருக்கும். அது ஸ்டாப் பண்ணணும்னு நினச்சிங்களா? நம்ம கன்ஃபியூஸ்டாக இருந்தால் இல்லைன்னா ஒரி பண்ண கூட டைம் மூவ் ஆகிட்டே இருக்கும். ஆனால் ப்ராப்ளம் என்ன தெரியுமா, ஆகும் டைம் போயிட்டே இருக்கும். நம்ம மட்டும் சேம் பிளேஸில் இருப்போம். ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் மூவ் ஆகிட்டு இருப்பாங்க. நம்ம மட்டும் நெக்ஸ்ட் இயர் ஸ்டார்ட் பண்ணலான்னு போஸ்ட்பான் பண்ணி அப்படியே அதே பிளேஸில் இருப்போம். நமக்கு அதுக்கப்புறம் என்ன தோணும் அப்படின்னா, இவ்வளோ நாள் நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னு நம்ம இயர்ஸ் கழிச்சு தான் யோசிப்போம். அதோட டேஞ்சரஸ் என்ன தெரியுமா, நம்ம ஃப்யூச்சரில் நம்ம இன்னுமே ஒன்றுமே பண்ணலை. நமக்கு இவ்வளோ வயசாகுது, நம்ம ஒன்றுமே அச்சீவ் பண்ணலை. எல்லோரும் அச்சீவ் பண்ணுறாங்க, நம்மளால் ஒரு யூஸும் இல்லை. அந்த மாதிரி யோசிப்போம். அதனால யாரும் டைம் வேஸ்ட் பண்ணாதுங்க. டைம் வேஸ்ட் ஆகிற ஃபீலிங்கை விட நான் டைம் இருந்தும் நான் அதை யூஸ் பண்ணுறேன்னு ஃபீலிங் தான் ரொம்ப ஒஸ்ட்டாக இருக்கும். ஃப்யூச்சரில் நீங்கள் இப்படி சொல்கிறதுக்கு இப்படி தான் சொல்லுவீங்க, டைம் இருந்துச்சு ஆனால் நான் தான் அதை யூஸ் பண்ணல. ஸோ எல்லோரும் டைமை யூஸ் பண்ணுங்கள். டைமோடு நம்ம ஓடினா மட்டும்தான் ஜெயிக்க முடியும். ஸோ டோன்ட் வேஸ்ட் யுவர் டைம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.